சரியில்லைன்னு இடம் மாறுறாங்கப்பா. நம்ம வெளியூர் ஜமீன் மான்செஸ்டர்ல இருந்து வந்திருக்க பவன் இருக்காரு. நாலாவது டீம் வந்து இன்ஸ்டாகிராம் டீம். இன்ஸ்டாகிராம். And we have got Aravind. GP Aravind. ஓ இதுல டான்ஸ் எல்லாம் அவளை கூப்பிடுவாங்க போல இருக்குது. வாங்க வாங்க. நம்ம ஒய் கணேஷ் இருக்காரு. ஹலோ துபாயா மார்க்கா. அது இந்த ப்ரோக்ராமோட இறுதியில நாங்க அறிவிப்போம். சுந்தர் வாங்க. சுந்தர் மிஸ்ஸஸ் பாலா, மயூரி மிஸ்ஸஸ் பாலா இருக்காங்க. ப்ளீஸ் give them a big round of applause please. Arvind come on. Okay, so இது 3 rounds. இந்த கேம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவில கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டுலயும் திங்க் பண்ணி அந்த வேர்டை கெஸ் பண்றது. ஸோ இட் குட் பி a வேர்ட், இல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு மூவி நேமா இருக்கலாம், இல்லைன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாட்டா இருக்கலாம். நான் வந்து சொல்லுவேன். நான் I will be giving the clues. ஆமா, I will be giving the clues and you will be guessing. First round, டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேரு 1/2. ரெண்டு படம் காட்டுவோம். அதுல வந்து எது காமனா இருக்கோ நீங்க அதை கெஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஆடியன்ஸ் தயவு செஞ்சு நீங்க கெஸ் பண்ணி ஆன்சர்ஸ் ஷவுட் பண்ணாதீங்க. நீங்க இது வந்து எவ்வளவு அவங்கள விளையாட விடுறீங்களோ அவ்வளவு ஜாலியா இருக்கும். We have separate slide packs for audience, so please cooperate பண்ணுங்க. ஒரு டீமுக்கு வந்து ஒரு டீம் Thank you. ஒரு டீமுக்கு வந்து 2 minutes running time இருக்கும். 5 கிளிப் வரைக்கும் இருக்கும். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளிப் காட்டும்போது if you are running தெரியலனா நீங்க வந்து you can say pause next one and we can play back. 2 minutes ல 5 clips maximum 5 clips. ஒரு இத கரெக்ட்டா சொன்னீங்கன்னா 10 points, maximum you can get 50 points in that round. ஓகேங்களா? ஹலோ. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த ரவுண்டுக்கு. இந்த ரவுண்டோட பேர் 1/2. நான் திரும்ப சொல்றேன். ரெண்டு படம் காட்டுவோம். அதுல என்ன காமனா இருக்குங்கிறத கெஸ் பண்ணணும். எங்களோட ஆன்சர்ஸ் தான் ஃபைனல். ஸோ ஆர்கியூ பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனிபடி கேன் கெஸ். வேவ். As you can see, இந்த ரெண்டுக்கும் காமனான வேர்ட் வந்து வேவ். இந்த கிளிப்பை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எக்ஸாக்ட்லி. ஸோ இட்ஸ் தட் ஈஸி. எக்ஸாம்பிள்ங்கிறனால கொஞ்சம் ஈஸியா வச்சிருக்கோம். அசோக் நீங்க தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, கப்பு முடிச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு. So we are going to call the first team, the Facebook team, please. So இந்த Facebook team ஓட சான்ஸ் மைக் அவங்க கிட்ட கொடுங்க. So பவன் சொல்றாரு எல்லாருக்கும் ஈஸியா கேட்டு எங்களுக்கு வரும்போது கஷ்டமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஈஸியா இருக்கு. ஆமா. Up to 5 clues. So இது வந்து ஒரு clipping. இது மாதிரி 2 minutes குள்ள you can guess up to 5 clippings. Maximum you can get 50 points. Okay? நீங்க லைன் போட் போய்க்கலாம். Just 1 second timer start பண்ண போறாங்க. சரி இதுக்கு முன்னாடி clippings ஆன்சர் அது உங்களோட சாமர்த்தியம். 2 நிமிஷம்
2 நிமிஷம் முடியறதுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு ஈமெயில் போடுறோம். First team, Facebook team, please. The time starts now. Bali. 10 points, please. சீனி எப்படின்னு சொல்லுங்க. இது ஜீனி அது சுகர் சீனி 10 points. இல்ல எல்லாரும் ஆர் பாக்குறாங்க. ராங். நெக்ஸ்ட் ப்ளீஸ் நீங்க கெஸ் பண்ணாதீங்க. ஐஸ் ஐஸ் இல்ல. நல்லா பாருங்க. இல்ல முழுசா சொல்லணும். வாய் தான் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க. என்ன பண்ணிருக்காங்க அவங்க? ஐஸ் கட்டி. சரியான விலை. Yeah, thanks to whatever word. Okay. ஃபர்ஸ்ட் வந்து நெல்லூர்ல வச்சு குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பொண்ணு வந்து மீனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. மின்வெட்டு மீன் வெட்டு. 40 seconds. ஃபர்ஸ்ட் டீம் 40 செகண்ட்ஸ்லயே 5 கண்டுபிடிச்சிட்டாங்க. Sorry, yeah. We'll give 10 seconds more. 10 seconds. Okay, go on. ஆன்சர் தான் முடியல. கெஸ் பண்ணுங்க. சரி நான் க்ளூ தரேன். நீங்க மெசேஜ் அனுப்பும்போது இதை யூஸ் பண்ணுவீங்க. இல்ல வந்து கமெண்ட்ஸ் போடும்போது. ஒரு எக்ஸ்பிரஷன். ஸ்மைல் இல்ல. அதுல ஸ்மைலில ஒரு வேர்ட் இது. அவ்வளவுதான். Finish. 4, 3, 2, 1. Love. யார் ஆன்சர் சொல்லி கொடுத்தாங்க? ஓகே. ஆன்சர் கொடுக்க முடியாது. மணிக்கொண்டர் கொடுக்க முடியாது. அது நீங்க கேட்கல சொன்னீங்க. உங்களுக்கு வேணாலும் பண்ண முடியாது. மார்க் கொடுக்க முடியாது. So 40 points first team. Give them a big round of applause, please. ரூல்ஸ் கொஞ்சம் மாத்தணும் நாங்க சொல்லிட்டு முன்னாடி ஆன்சர் அவங்க அட்டன் பண்ணாங்க நான் அதான் சொன்னேன். நான் ஆடியன்ஸ் எல்லார்கிட்டயும் பொதுவா தான் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்றது. யார வேணாலும் அவங்க ஸ்பாயில் பண்ணலாம். அது எங்க கண்ட்ரோல் கிடையாது. நீங்க அப்படி ரெக்வெஸ்ட் பண்ணனும்னா ஆடியன்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. So ஆன்சர் ஷவுட் பண்ணாதீங்க please. Next team. WhatsApp team. Yeah, ready. Ready, time start பண்ணலாமா? Your time starts now. பவுன்சர் So உங்களுக்கு பிக்சர் சரியா தெரியலனா கேளுங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல என்ன இருக்கு? ஃப்ளைட் ஏரோப்ளேன் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். நம்பர்ஸ் 8 9 பிளானட்ஸ் எப்படி சொல்லுங்க? பிளேன் நெட்ஸ் பிளானட்ஸ் ஏரோப்ளேன் பிளானட்ஸ் I give the mark, but plane 8 planet. ஓகே 3 டயர் 2 டயர் But சரியான ஆன்சர். பூட்டு சரியான ஆன்சர். ஆடியன்ஸ் ஷவுட் பண்ணாதீங்க ப்ளீஸ். காலி ஒரு க்ளூ கொடுக்குறேன். நல்லா பாருங்க. அந்த நம்பர்ல ஏதோ ஒண்ணு. 0 முட்டை இங்க உள்ள எதுவும் இல்ல காலியா இருக்கு 1 காணும் அடுத்த க்ளூ That was the last clue. Time.
ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஓகே, இது மதிப்பெண் கொடுக்க முடியாது. அது ஆடியன்ஸா இருந்தாலும் சரி. டைம் முடிச்சு நாங்க சொல்லுவோம். அது நீங்க சொல்றது இல்ல. ஹலோ. ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பக்கத்து டீமுக்கு நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் கொடுப்போம். சாரி गाइस. ஓகே. வாட்ஸ்அப் டீமுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்கப்பா. இப்போ நம்ம ட்விட்டர் டீம் வராங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. லக்ஷ்மி ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க போல இருக்கு. இங்க கேக்குது. பெல். நோ. இல்லை. தவறான விடை. எத்தனை பெல் இருக்கு? வாரியர் சரியான பதில். நேரா சரியான பதில். அது ஆஷிஷ் நேரா, இது நேரா. ஐயோ 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 எனக்கு தெரியுது. 30 seconds guys. அவர் கையில என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றாங்க? இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர், நெட், சர்ஃப். தமிழ்ல யோசிங்க. சர்ஃப். ஆபீஸ்ல என்ன பண்ணல? அதான் லாஸ்ட் க்ளூ. இது முன்னாடி பாத்தீங்களா? டைம் இஸ் அப். சாரி गाइस. இது வந்து பெல்ட். அது பெல்ட் 2. பெல்ட். பெல்ட் 2. அத எக்ஸ்பிளைன் பண்ணனும். அவங்க வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வந்து மார்க். அது பெல்ட்னு சின்ன குழந்தைகிட்ட கூட கூட சொல்லிரோம். அதுக்கெல்லாம் மார்க் கொடுக்க முடியாது. இது வந்து எல்லாரும் சொல்றாங்க. அது 5. சரி, நீங்க ஒரு 7 சொல்லிருந்தா கூட உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு 5 வச்சுக்கிட்டு நீங்க 7 கிட்ட கூட இருக்கீங்க. இங்க கணேஷ் மாலினி முதல்ல கண்டாச்சிட்டு இருப்பாங்க. அது 4 தப்பு. இது வந்து யாராவது சொல்லுங்க. என்ன பண்றாங்க? வேலை பாக்குறாங்க. லெஃப்ட்ல வேலை பாக்குறாங்க. வேலை பாக்குறாங்க. ஓகே, ட்விட்டர் டீமுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க பார்க்கலாம். அங்க வந்துச்சு. கண்டிப்பா அந்த கரகோஷம் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் டீம் ப்ளீஸ். யா, your time starts now. புல் டாக். புல் கவு. கரெக்ட். கவு சரியான விடை. லெஃப்ட்ல வந்து ஒருத்தருக்கு வந்து அடிபட்டிருக்கு. கட்டு. அது நல்லா பாருங்க. அது அவரோட கால் கட்டா. இதுக்கு மார்க் கொடுக்க முடியாது. பின்னாடி இருந்து பாண்டியன் கால் கட்டுன்னு ஷவுட் பண்ணிட்டாரு. என்னோட பேர்ல இருக்காங்க. சாரி, கொடுக்க முடியாது. ஓகே, இரவு நேரத்துல கொஞ்சம் பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர். இது வந்து ஒரு ஐபிஎல் டீம்.
ரைடர்ஸ் ரைடர்ஸ் நைட் ரைடர்ஸ் நைட் ரைடர்ஸ் சரியான விடை. நியூஸ் பேப்பர் நாடு நாடு மவுத் பீஸ் மைக்ல நியூஸ் பேப்பர் பேர் மவுத் பீஸ் இல்லைங்களா? இல்ல மவுத் பீஸ் இல்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெண்டாவது பிக்சரை பாருங்க. என்ன இருக்கு? 4 இருக்கு. என்ன இருக்கு? நாளிதழ் நாளிதழ் சரியான விடை. பாத்திரம் கதாபாத்திரம் கதாபாத்திரம் இல்ல. நல்லா பாருங்க. நெருங்கி வந்துட்டீங்க. பா- 10 seconds. பாத்திரம் எத்தனை இருக்கு? 10 பாத்திரம் 10 பாத்திரம் சரியான விடை. ஓகே, டைம் இஸ் அப். இது வந்து கால் கட்டு. So, நீங்க கட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்காக 5 எல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, சோ 4 கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? பானு சொல்றாங்க அடுத்தவங்களுக்கு வரும்போது மட்டும் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதுன்னு வருத்தப்படுறாங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் டீமுக்கு ஒரு கரகோஷம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. யார் யார் என்ன ஸ்கோர்ல இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக் டீம் 40 பாயிண்ட்ஸ், வாட்ஸ்அப் டீம் 40, ட்விட்டர் டீம் 20, இன்ஸ்டாகிராம் டீம் 40. ஓகே, ரவுண்ட் 2. இதுக்கு பேர் ஜாயின்ட் ஃபேமிலி. எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்களோ அதே மாதிரி இதுல வந்து 2 கிளிப்பையும் ஜாயின் பண்ணி ஒரு வேர்ட் கண்டுபிடிக்கணும். இட் வில் பி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். சரிங்களா? எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். இது ஒரு நாட்டின் பெயர். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. யார் வேணாலும் கெஸ் பண்ணலாம். ஐஸ்லாண்ட் இல்ல, ஐஸ்பர்க் கண்ட்ரி பேரே கிடையாது. ஒரு நாட்டின் பெயர் கியூபா. சோ அது வந்து ஐஸ் கியூப். கியூப் அது வாயை திறந்திருக்காரு. சோ கியூபா. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இந்த செகண்ட் ரவுண்டோட இது கான்செப்ட் அதேனா. we will give up to 2 minutes maximum clues இருக்கும். நீங்க எவ்வளவு கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். 5 clips. So your time starts now. ஒரு நாட்டின் பெயர். ஒரு நாட்டின் பெயர். ஓ சாரி, ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல், சிட்டியோட நேம். சாரி, சிட்டியோட நேம். மொராக்கோன்னு சொல்றாங்க. மொராக்கோ இல்ல. நல்லா பாருங்க. கோ கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரே புகையா இருக்கு. புகையா வந்தா என்ன ஆகும்? சிகாகோ இல்லைங்க. மெக்சிகோ இல்லைங்க. அடுத்த போங்க, டைம் ஓடிட்டே இருக்கு. ஒரு தத்துவ மேதை. அவர் பாடுறவரு. அங்க சரியா தெரியலன்னா அவர் ராகவேந்தர். என்ன நேம்? அவரோட ஃபுல் நேம் என்ன? அவர் ராகவேந்தர் தான். என்ன ஃபுல் நேம்? ஹரிஷ் ஹரிஷ். செகண்ட் ஒன் என்ன இருக்கு பாருங்க. ஒரு தத்துவ மேதையோட பேரு அரிஸ்டாட்டில். சரியான விடை. ஒரு மின் சாதனம். ஃபர்ஸ்ட் என்னது? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு மாதிரி லைட் ரேஸ் உள்ள வருது. ரெண்டாவது என்ன பண்றாங்க? எல்லாம் ஸ்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு மின் சாதனம். இட்ஸ் an electrical appliance. தமிழ்ல சொல்லுங்க. அவர் சொன்னாரு. தமிழ்ல யோசிங்க.
ஹலோ இன்னைக்கு நான் 3 ஆயிடுச்சு. ஹலோ பக்கத்துல வந்து பாப்பா சொல்லுது. டைம் இஸ் ரன்னிங் அப். அடுத்து குரல் நடு. லாஸ்ட் 10 seconds. குரல் நடு. பட்டு பாட்டு சரியான விடை and your time is up. So ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இது வந்து மாஸ்கோ. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. மாஸ்கோ பொல்யூஷன் புகை நிறைய வருது. மாசு தமிழ். ஓ அப்படி இல்ல. ஓகே ஐயாவுக்கு விளங்கிடுச்சு. அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து ஒளி, லைட் வருது, ஒளி பெருக்கி. இது பட்டு பாட்டு சொல்லிடுங்க. இது வந்து ட்ரிபிள் வேர்ட் க்ளூ. நவ டைம் இஸ் அப். உங்களுக்கு மார்க் கிடையாது, யார் வேணாலும் கெஸ் பண்ணலாம். ட்ரிபிள் வேர்ட். இது வந்து ரைமிங்கா வரும். அட்லி இட்லி ஜட்லி. சோ மார்க் எவ்வளவு? give a round of applause please. இட்லி விட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா? 20 marks for the first team please. Okay, what's happening? Ready? Your time starts now. இது வந்து ஒரு கண்டத்தின் பெயர், கான்டினென்ட் நேம். கான்டினென்ட் நேம் they have to change. Yeah. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். 2 இமேஜ் 3 இமேஜ் whatever it is. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு ஏசியா ரெண்டாவது பேர் யாரு? ப்ரூஸ் லீ ஓகே ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு ஆஷ் அது ஃபுல்லா ஆஸ்ட்ரே ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரேலியா எல்லாருக்கும் ஈக்குவலா தான். ரெண்டாவது இது ஒரு சர்வதேச பிரபலர், ஒரு இன்டர்நேஷனல். மைக் டைசன். வெரி குட். மைக் டைசன். வெரி குட். ஒரு தகவல் தொடர்பு சாதனம், ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு வட இந்திய கடையில சாட் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. மத்த 2 இமேஜ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சாட் கடை. சாட்டிங் இல்ல, ஒரு சேட்டலைட் சரியான விடை. சேட்டலைட். ஓகே, குரல் நடு. அந்த பாபா ஆன்சர் தெரிஞ்சு சொல்லக்கூடாது பாபா. குரல் நடுன்னா அது மாதிரி ஓகே. அடுத்து ட்ரிபிள் வேர்ட் கியூ. ஒரு மாதிரி ரைமிங்கா இருக்கும். பிஆர் மாதிரி சொல்லணும். அது ஒரு எல்ஐசி பில்டிங். தமிழ்ல யோசிங்க. நம்ம எல்ஐசி பில்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல. சென்னை சரியான விடை. Time is up guys. இது யாருக்கு தெரியும்? மாதம் சரியான விடை. அவர் சொன்னார். well done ங்க. Okay, what's up in Subra பண்ணா? Hello marks. They did 4 clues, 40 marks. Well done. Okay, Twitter team. Are you ready guys? Your time starts now. ஒரு ஊரின் பெயர். அமெரிக்கால இருக்க ஒரு ஊர். ஒரு ஊரின் பெயர், ஒரு சிட்டியோட நேம். அவர் சொல்றாரு அமெரிக்கால இருக்கிற ஒரு சிட்டியோட நேம் சொல்றாரு. பிக்சர் சரியா தெரியலன்னா கேளுங்க. ரைட் சைடுல தேவதைகள் இருக்காங்க. குழந்தைகள் தேவதைகள் வேடம் போட்டுருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ். ஒரு சினிமா பிரபலர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாய் வந்து வாயில ஏதோ கவ்வி இருக்கு. இது வந்து ஒரு டைரக்டர் விஜயோட படம்லாம் எடுத்திருக்காரு. நீங்க அவரை பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் முன்னாடி எடுத்திருப்பாரு. வேணும்னா பக்கத்துல வந்து பார்த்துக்கோங்க. மூணாவது வந்து ஒரு டைமண்ட் இருக்கு. நாலாவது வந்து ரஜினிகாந்த் சாட்டையோட குதிரை வண்டியில இருக்காரு.
அந்த செகண்ட்ல இருக்கிறவர் வந்து ஒரு டைரக்டர், விஜய் படம் சிவகாசி திருப்பாச்சி இதெல்லாம் எடுத்துக்காரு, திருப்பாச்சி இதெல்லாம் எடுத்துக்காரு. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களை தவிர. அடுத்த படமா இது வந்து டெய்லி வந்து நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒரு ஒரு பிட்டு வரும். அது கண்டிப்பா இருக்கும். அந்த பிட்டு இல்ல. வானிலை அறிக்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? குரல் நெடில் வண்டு வாண்டு சரியான விடை. ஓகே, ட்ரிபிள் வேர்ட் க்ளூ. ட்ரிபிள் வேர்ட் 3 ரைமிங்கா இருக்கும். ரைமிங்கா இருக்கும். இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் கலந்துருக்காங்க. Last 5 seconds. 4, 3, 2, 1. யார் சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியல பாவம். ஷட்டில், கட்டில். ஓகே, முன்னாடி என்ன கண்டுபிடிக்கல? கவி, கவி பேரரசு வைரமுத்து. இது லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டாங்க. வெரி குட். ட்விட்டர் டீமுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. 30 மார்க்ஸ். நானும் இங்க ஒரு அரேஞ்ச் பண்றாரு. அவங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கும்போது தான் வருது. ஓகே, லாஸ்ட் டீம் மிஸ்டர் 20. Your time starts now. ஒரு மலை பிரதேசம், ஊர் பேர் தான். ஒரு ஹில் ஸ்டேஷன். நிறைய பேர் கை தூக்குறாங்க பேக் பெஞ்சில எல்லாம். ஒரு சயின்டிஸ்டோட நேம். கிரகம் பெல் சரியான விடை. இந்த கிரகம் இருக்கு, அந்த பெல் இருக்கு. இது வந்து சமீபத்துல இந்தியா பெருமைப்பட்ட ஒரு விண்வெளி சம்பந்தப்பட்ட விஷயம். மங்கள் யானை. எதை வச்சு சொல்றீங்க? யான் போடங்க மங்களா தெரியுது. மங்களா தெரியுது. குரல் நெடில். இதெல்லாம் நல்லா புட்டு வைங்க. ட்ரிபிள் வேர்ட் கியூ. இது சொல்லுங்க பார்க்கலாம். ரைமிங்கா இருக்கும். ஆமா, நடுவுல இருக்கிறது நம்ம திருச்சி மலைக்கோட்டை. கரெக்ட் சொல்லிட்டாங்க. ரைமிங்கா வரும். என்னன்னு சொல்லுங்க? திருச்சி 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 திருச்சி. சரியான விடை. திருச்சி திருச்சி திருச்சி. விட்டதை கண்டுபிடிங்க. இது வந்து விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு. இல்ல கிக். ஹில் ஸ்டேஷன். ரெண்டாவது இருக்கிறது என்னது? முனிவர்கள் கையில வச்சிருப்பாங்க. உதகமண்டலம். உதகமண்டலம் சரியான விடை. கமண்டலம், உதகமண்டலம். கிரகங்கள் சொல்லிட்டாங்க. அங்கெல்லாம் புட்டு புட்டு புல் ஸ்வீப். ஓகே, இதான் லாஸ்ட் ரவுண்ட். இது வந்து பஸர் ரவுண்ட். இது வந்து உங்களுக்கு டர்ன் கிடையாது. இப்ப நீங்க சொல்ல முடியாது அந்த டீமுக்கு வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஆன்சர் தெரியுது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. யார் எந்த டீம் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். -10 மார்க்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். உங்க டீம்ல நீங்க மைக்க வாங்குறதுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிறவர் வந்து தப்பான ஆன்சர் சொன்னாலும் -10 தான். ஒரு கெஸ் தான். சரிங்களா? சோ இது பஸர் ரவுண்ட். யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் யார் கை தூக்குறீங்கன்னு. and then we will call. இது பேரு 10 to 13 பேரு. It's something to do with movies, but not exactly movies. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வரும். பழமொழி இருக்கும், பாட்டு இருக்கும், ஒரு பாட்டோட முதல் வரியா இருக்கும். பட் நான் பாட்டோட முதல் வரினா you have to tell the entire line. அப்பனா தான் மார்க் கொடுப்போம். இல்லனா we may give half marks அந்த மாதிரி. ஓகே. So the first team, Facebook team. Sorry, it's a buzzer round. Example illa, but ana you varambodhu when you see you will know. That's it. First one, it's a buzzer round. First one. ஒரு திரைப்படம்.
அவங்களுக்கு -10. அலைப்பாயுதே சரியான விடை. So -10. ஒரு திரைப்படத்தின் பெயர். ஒரு ஆக்டரோட விண்ணை தாண்டி வருவாயா? அது வினை, அது தாண்டறது அது டாக்ஸ் வருவாய்த்துறை ஆபீசர். கெஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஒரு பழமொழி. செகண்ட் அவங்க தூக்குனாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தூக்குனாங்க, அவங்க தூக்குனாங்க. சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் தவறான விடை. சீச்சி அவங்க. செகண்ட் அவங்க. செகண்ட் அவங்க. நோ நோ நோ. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. செகண்ட். யூ ஹேவ் டு செக். ஓகே. ஓகே. கை கைக்கு எட்டது வாய்க்கு எட்டல. அவங்களுக்கு -10. பாரு வேகமா ஸ்கோர் பண்றாங்க. ரெடி நெக்ஸ்ட் கிளிப். ஒரு பழமொழி. ரெண்டாவது இருக்கிறது வந்து பினவரையில இருக்காங்க. கை தூக்காம சொன்னா -10 உங்களுக்கு. கை தூக்கணும். அவர் தான் கை தூக்கினார். அவர் கை தூக்கினார். விமல் இட்ஸ் டூ லேட். இவங்களுக்கு -10 கொடுங்க. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. If you know the answer, you raise your hand. They raise the hand and we were waiting for their answer. Sorry, -10. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அவங்க கரெக்டா சொல்லிருக்காங்கப்பா. கை தட்டுங்கப்பா. ஆனா பவர் -10. யாருக்கு கிடையாது. நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். ஒரு பாட்டின் முதல் வரி. Just raise your hand. You raised first and shouted. We will give you 10 marks. But just raise your hand and wait. ஓடி ஓடி உழைக்கணும். 10 points to bonus team. Next clip. ஒரு பாடல். தெரிஞ்சா கை தூக்குங்க. தெரிஞ்சா கையை மட்டும் தூக்குங்க. பானு first, அசோக் second. bonus team மறுபடியும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் கோல் போட்டுட்டு இருந்தவங்க இப்ப இந்த பக்கம் போடுறாங்க. கொடியிலே மல்லிகை பூ மணக்குதே மானே. Okay, next clip. Ready. ஒரு பாடல் again. It's a song. ரெண்டாவது பவன் டீம் தூக்கிட்டாங்க. 6 மணமே 6. 6 மணமே 6. அரசு டீம் 10 பாயிண்ட். நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்த பொங்கலுக்கு உங்களுக்கு மார்க் கண்டிப்பா கொடுப்போம். ரெடி நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். ஒரு பாடல் அகைன். ஒரு பாடல். அரவிந்த் அது பரோட்டாவான்னு கேட்கிறாரு. நெருங்கி வந்துட்டாரு. அது பரோட்டா கிடையாது. வேணும். ஃபோர்த் வந்து மூணாவது பிக்சரும் நாலாவது பிக்சரும் வெயிட். அவங்க அடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்க. செகண்ட் இவங்க. வேற யாரும் தூக்குறதுனா அப்படியே தூக்கி வைங்கப்பா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து. கரெக்ட். அது நான் ஒரு சிந்து காவடி சிந்து. ஆனா அவர் காவடி இங்க பாத்துக்கறதா பட் ஆனா see அதுதான் அவங்க கையை தூக்கி இவன் போனா அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. தட்ஸ் இட். It's okay. Next clip please. On the team 10 points. The last one. I think so. ஒரு பாடல். அது வந்து உங்க பிக்சர் தெரியலனா அது சித்ரா. அசோக் இருக்காரு. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு. வெரி குட். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு. அது I think
ரைட்டிங் அவ்வளவுதான் நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் ஒரு பாடல். கம் ஆன். கெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். செகண்ட் பிக்சர் வந்து அரிசியில செய்யப்பட்ட ஒரு இது அவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது நான் சொல்லிட்டாரு, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. அவர் கை தூக்கிட்டாரு, வேற யாரும் தூக்கல இருந்தா தூக்கி வைங்க. பானு தூக்கிருக்காங்க இல்லையா, அது அப்படி இருக்காது. -10 வேணுஸ்ரீ -10. இது வந்து ஒரு பிவி ஸ்ரீனிவாசோட பாப்புலர் சாங். அரவிந்த் எனக்கு தெரியும் இந்த மாதிரி க்ளூலாம் இருக்குதா. ஓகே, காலங்களில் அவள் வசந்தம். கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும் அங்க ஃபுல்லா. தம்முங்க, தம்மு வசந்த். ஓகே, காலம் காலம் வாட்சிங் அவள். காலங்களில் அவள் வசந்தம். அரவிந்துக்கு ஒரு 10 points. That's it guys, give them a big round of applause please. Let's see the scores. Next program ready பண்ணுங்க. See, இப்ப டைம் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு 2 கிளிப் போடணும்னா போடலாமா? ஓகே, so scores are being calculated. இது ஆடியன்ஸ் ரவுண்டு. கையை மட்டும் தூக்க, தயவு செஞ்சு யாரும் ஆன்சர் சொல்லாதீங்க, நான் வராங்க. Very good. லைட் ஆஃப் பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஓகே, அவங்க பாருங்க ரொம்ப லேட்டுங்க. உங்க வீட்டுக்காரர் சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. தளபதி எல்லாம் கிடையாது. இங்க ஒரு மாதிரி புகையா வருது. அப்பயே ஒரு க்ளூ வந்துச்சு. இவங்கலாம் மாஸ் ஹீரோஸ். அது மாஸ். இது வந்து ஜாயிண்ட் க்ளூ. ரெண்டு வேர்டையும் கம்பைன் பண்ணி சொல்லணும் நீங்க. தமிழ், நம்ம தமிழ் ஊரு தான். சொல்லாதீங்க. அரக்கோணம். அது கோணம், அரக்கோணம். ஒரு இடத்தோட பேரு தஞ்சாவூர் தான். லட்சுமி பாண்டியன் ஊர் பக்கம் வச்சுக்கோங்க. கங்கை கொண்ட சோழபுரம். இங்க பாரு இந்த டிவி என்னமா நீங்க சொல்ல முடியும் பாருயா. கண் கை கொண்டை சோழ பூரம். ஒரு ஊரின் பெயர் அகைன். நம்ம கேப்டனோட தொகுதி. விருத்தாச்சலம். விருது. கரெக்டா சொல்லுங்க. அரசு பர்ஃபெக்ட். ஒரு செலிபிரிட்டி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டைட்டானிக்ல ஜாக்குங்க. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. வெரி குட். ஒரு மருத்துவம் சார்ந்த இடம். ஃபர்ஸ்ட் கிளிப்ல வந்து சந்திரமுகின்னு எழுதி இருக்கு. ஏதோ ஒரு சீன் கட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வடிவேலும் ரஜினியும் போற ஒரு சீன். ஆபரேஷன் தியேட்டர். இது ரெண்டாவது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தியேட்டர்ல படம் பார்க்கறாங்க. ஆபரேஷன் தியேட்டர். ஒரு உணவு பொருள். வீட்ல துவைக்கிறது. உணவு பொருள். துவரம் பருப்பு. அது பரு பூ. துவரம் பருப்பு. இது வந்து குரல் நடு. கலகரிங்க போங்க. ட்ரிப் டிரைவிங்கா இருக்கணும். காய்ச்சல், மேய்ச்சல், பாய்ச்சல். கரெக்டா. அஞ்சல பஞ்சல. ஒரு டயலாக்
லாஸ்ட் ரவுண்ட். நாயகன். பழமொழி. இளமயில் கல். சம்மு சொல்லிட்டாங்க. பழமொழி. வினை வினை அது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இன்னொரு பாடல். ரொம்ப பழைய பாட்டு. பழைய பாட்டு. எல்லா அப்பாவும் பாடுற பாட்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிற க்ளூ மட்டும் நான் தரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அது வந்து அவன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இது வந்து ஒரு பாட்டின் முதல் வரி. முடிய போகுது ஒரு பாட்டின் முதல் வரி. ரொம்ப பழைய பாட்டு. அந்த படம் என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். That's it. Very much. யார் வின் பண்றீங்கன்னு சொல்றோம். எப்பயும் போல அரவிந்தோட டீம் வின் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். கடந்த 10 வருஷங்கள்ல இந்தியா டார்விங்ல யாருங்க இதுல ஏதோ ஊழல் இருக்கு. அவர் போன்லாம் செக் பண்றாருங்க. அதுதான் கண்டுபிடிச்சீங்களா? ஓகே, Facebook டீம் டோட்டலி 70 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. And they have come in the third place. And WhatsApp team 80 points. They have come in the second place. Twitter team 50 points. Give them a big round of applause, please. And Instagram team 120 points, and they are very nice. Thank you very much, guys. It's all done by Vimal. Give a big round of applause, please. நன்றி 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 விமல், நன்றி சிவா. Thank you, Dinesh. தினேஷ், ரவி அவங்களுக்கு சேர்த்து நன்றி. சரி, அடுத்து 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 அடுத்த அடல் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து திரு சுரேன் அவர்கள் அடுத்து சுரேன் அவர்கள் படம் வரைதல் என்ற ஒரு போட்டியை நடத்த போகிறார். அது சுரேன் ரெடி பண்ணும் போது எல்லாரும் கொஞ்சம் வந்து பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது
யாராவது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க பில் இல்லை அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க விச் இஸ் யூஸ்ஃபுல் ஒன். அது நம்ம தமிழ் மக்கள் இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த கூப்பிட்டீங்களா? அட்டென்ஷன் ப்ளீஸ். யாரா டிஸ்னிலாண்ட் போயிருக்கீங்க? பாரிஸ். அங்கே அந்த ட்ரெயின் ரயிலில் சொல்லுவாங்க, கால் வாங்கிக்கலாம். அட்டென்ஷன், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். Do anybody remember that? Yes, no, no. டென்ஷன் வாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் முன்னாடி வாங்க, அங்க நிக்கிறவங்க எல்லாம் ப்ளீஸ். ஓகே, இந்த ஹலோ 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 வாங்க 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 எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க. ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு படம் கொடுப்போம். அந்த படத்தை ஒருத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், அதை இன்னொருத்தர் வரையணும். ஸோ அதில் என்ன ரூல்ஸ்னா, நீங்கள் தமிழில் மட்டும்தான் சொல்லணும், ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஷேப் சொல்லலாமா? ஏதாவது ஷேப் சொல்லலாம். அந்த ஓவரால் பிக்சரோட இது ஐடியா சொல்லக்கூடாது. அதாவது உருவத்தை சொல்லக்கூடாது. ஒரு கண்டு வரைங்க, தலை வரைங்க, கை வரைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உருவத்தை சொல்லக்கூடாது, ஆப்ஜெக்டை சொல்லக்கூடாது. ஒரு ஸோ தமிழில் சொல்லணும், அதை ஆப்ஜெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள்னா, சப்போஸ் ஒரு பொம்மை வரையணும்னு வச்சுக்கோங்க. தலை போட்டு கண்ணு வரையணும், தலை மாதிரி வர, நடுவில் ஒரு கண்ணு வர, மூக்கு வரன்னு சொல்லக்கூடாது. அதை நீங்கள் வட்டம் வரை தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணி புள்ளி அந்த மாதிரி சொல்லி, முக்கியமாக இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. கீழே லெஃப்ட்ல ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் டைமு. அதில் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்கள் பார்த்து 30 செகண்ட்ஸ் சாரி 30 செகண்ட்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் டைம் இருக்கும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் உங்களால் சொல்ல முடியலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். ஒரே ஒரு சான்ஸ்.